இலங்கை தமிழ் அரசியலை பொறுத்தவரையில் இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது. தமிழரசு கட்சியின் ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுக்கும் மத்திய செயற்குழு இன்றைய தினம் வவுனியாவில் இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது கட்சியின் பதில் தலைவராக, இடைக்கால பதில் தலைவராக CVK சிவஞானம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் வடக்கு மாகாணத்தின் முன்னாள் அவைத்தலைவராக இருந்தவர். தமிழரசு கட்சியின் ஒரு சிரேஷ்ட உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். இந்த தீர்மானத்தின் மூலம் பல்வேறுபட்ட உண்மைகள் வெளிவந்திருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியிலே இவ்வளவு காலம் 2 பனிப்போர்கள் இடம்பெற்று வந்தது. ஒன்று சுமந்திரன் பனிப்போர், மற்றது மாவையின் பனிப்போர். அந்த அடிப்படையில் இடையிலே ஒரு முக்கியமான தீர்மானம் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். திருவண்ணாமலையிலே கட்சியின் தலைவருக்கு ஒரு பெரும் போட்டி இடம்பெற்றது. இதன்போது கட்சியின் தலைவராக ஸ்ரீதரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். சிவஞானம் ஸ்ரீதரன் தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர். அதனைத் தொடர்ந்து சுமந்திரன் அணியினரால் அந்த தீர்மானத்துக்கு எதிராக நீதிமன்றத்திற்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த தீர்மானத்தினால் சந்தி சிரித்திருந்தது. கட்சியின் பல்வேறுபட்ட பூசல்கள் வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதனைத் தொடர்ந்து ஒரு அமுங்கு நிலையில் இருந்த கட்சியின் நிலைப்பாடு தற்போது இன்னும் சந்தி சிரித்திருக்கிறது. கட்சியின் பதில் தலைவராக CVK சிவஞானம் நியமிக்கப்பட்டிருப்பதிலிருந்து மாவை சேனாதிராசா வெளியே தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். இதன் மூலம் சுமந்திரனின் கை ஓங்க தொடங்கி இருக்கிறது. அதே போல இன்னொரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிற கட்சியிலே முக்கியமாக தமிழரசு கட்சியின் முக்கியமாக ஊடக பேச்சாளராக மதியாபரணம் ஆபிரகாம் சுமந்திரன் அவர்கள் தொடர்ந்தும் அந்த பதவியிலே இருப்பார் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2 முக்கியமான விடயங்கள். ஒன்று, இந்த CVK சிவஞானம் நியமிக்கப்பட்டதற்கு எதிராக மாவை சேனாதிராசா அந்த கட்சியிலிருந்து தூக்கப்பட்டதற்கு எதிராக, பதவியிலிருந்து தூக்கப்பட்டதற்கு எதிராக தனது கருத்தை மறுதளித்து அந்த தீர்மானத்துக்கு எதிராக தனது கருத்தை வெளியிட்டு கருத்து சொன்ன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் அவர்கள் அந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். இது ஒரு முக்கியமான விடயம். அதே போல கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே பொது வேட்பாளராக களமிறங்கிய, சங்கு சின்னத்திலே பொது வேட்பாளராக களமிறங்கிய அரியநேத்திரன் அவர்களும் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த தீர்மானங்கள் ஒரு முக்கியமான தீர்மானங்கள். இவர்கள் நீக்கப்பட்டது ஒரு முக்கியமான விடயமாகும். அதாவது இந்த தீர்மானத்தை பற்றி ஒரு பார்ப்போமாக இருந்தால், கடந்த தேர்தலிலே தமிழரசு கட்சியிலிருந்து விலகி வேறு கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்கள் ஊடாக தேர்தலில் போட்டியிட்டவர்கள் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவதாக தமிழரசு கட்சியின் பேச்சாளர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் அவர்களும் இடைநிறுத்தப்பட்டுள்ளார். அதாவது அரியநேத்திரன் நீக்கப்பட்டிருக்கிறார், சிவமோகன் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் கட்சிக்கு எதிராக செயற்பட்டார் என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கட்சியிலே ஜனநாயகம் இல்லாமல் போயிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது என்பது ஒரு முக்கியமான விடயம். இதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இன்றைய தீர்மானம் மீண்டும் 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 சுமந்திரனின் கை ஓங்கி இருப்பதை வெளிப்படையாக காட்டியிருக்கிறது. மாவை சேனாதிராசா ஒரு வெறுமனே ஒரு போலியான தலைவராக இருக்கிறார். அவற்றில் ஒரு கௌரவ தலைவர் என்ற அடிப்படையிலே அவருக்கான நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தமிழரசு கட்சியில் இன்னும் பாரிய குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த கட்சியிலே சிவஞானம் ஸ்ரீதரன் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தால் அந்த கட்சி ஓரளவு கட்சியில் உள்ள குழப்பங்கள் இல்லாமல் போகக்கூடிய நிலைமைகள் இருந்த போதிலும் மீண்டும் அந்த கட்சிக்கு வழக்கு தாக்கல் செய்ததன் ஊடாக சிவமோகன் இன்றைய தினம் நீக்கப்பட்டிருக்கிறார் தற்காலிகமாக. அதே போல அரியநேத்திரன் விளக்கப்பட்டிருக்கிறார் கட்சியை விட்டு. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்னும் கட்சிக்குள் பல்வேறுபட்ட குழப்ப நிலைகள் நீடிக்கும் என்றொரு ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல தமிழரசு கட்சியில் அங்கத்தவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுமந்திரனை நாடினால் மாத்திரமே, அல்லாவிட்டால் சுமந்திரனோடு சமரசத்தோடு பயணித்தால் மாத்திரமே அது ஏது நிலையாக இருக்கும் என்ற விடயமும் உண்மையாக இருக்கிறது. மட்டக்களப்பை பொறுத்தவரையில் ராஜபுத்திர சாணக்கியன் அவர்கள் சுமந்திரனோடு ஒரு உறவில் இருப்பதாக, அவர்கள் சுமந்திரனோடு நெருக்கமாக இருப்பதாக பலராலும் பேசப்பட்ட விடயம். அப்படி இருக்கும் பொழுது மட்டக்களப்பை நாங்கள் பார்க்கும்போது ஞானமுத்து ஸ்ரீநேசன் தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவரும் சுமந்திரனோடு இணைந்து செயற்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல சத்தியலிங்கம் அவர்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சுமந்திரன் அணியை சார்ந்தவர்கள் கட்சிக்குள்ளேயும் சுமந்திரன் அணியை சாராதவர்கள், மாவை தரப்பை நாடியவர்கள் கட்சிக்கு வெளியாலும் தூக்கி எறியப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த தேர்தலிலும் பொது வேட்பாளராக களமிறங்கிய அரியநேந்திரனுக்கு ஆதரவாக மாவை சேனாதிராசா ஆதரவை தெரிவித்திருந்தார். ஒரு பக்கம் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கட்சி கூட்டத்திலே தீர்மானம் எடுத்துவிட்டு அறிவித்துவிட்டு அவர் உடனடியாக யாழ்ப்பாணம் செல்லும் வழியிலே கிளிநொச்சியில் இடம்பெற்ற கூட்டத்திலே பொது வேட்பாளருக்கு ஆதரவாக மேடை ஏறியிருந்தார். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சுமந்திரன் கை ஓங்கி இருக்கிறது. இது இன்னும் கட்சிக்குள் பாரிய குழப்பங்களை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.